வணக்கம். இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். தேர்தல் பத்திர முழு விவரங்களையும் தேர்தல் ஆணையத்தில் வழங்கிவிட்டோம். உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ பிரமாண பத்திரம் தாக்கல். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் பாரத் ஸ்டேட் வங்கி நேற்று தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியது. தேர்தல் பத்திர தரவுகளை தாக்கல் செய்தது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ வங்கியின் தலைவர் தினேஷ் குமார் காராட் நேற்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார். அதில் அவர் தெரிவித்துள்ளதாவது: தேர்தல் பத்திரங்களை வாங்குவோரின் பெயர், அதன் மதிப்பு மற்றும் பத்திரத்திற்கான பிரத்யேக எண், அதை பணமாக்கிய அரசியல் கட்சியின் பெயர், பணத்தை திரும்ப பெற்ற அரசியல் கட்சிகளின் வங்கி கணக்கு எண்ணின் கடைசி 4 இலக்க எண் உள்ளிட்ட அனைத்து தரவுகளையும் தேர்தல் ஆணையத்திடம் எஸ்பிஐ சமர்ப்பித்துள்ளது. அரசியல் கட்சிகளின் முழு வங்கி கணக்கு எண்கள், KYC விவரங்கள் ஆகியவை கணக்கின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்பதால் வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை. அதேபோல தேர்தல் பத்திரங்களை வாங்கியவரின் KYC விவரங்களும் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியிடப்படவில்லை. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். எஸ்பிஐ வழங்கிய முழு விவரங்களையும் தேர்தல் ஆணையம் நேற்று மாலை தனது இணையத்தில் பதிவேற்றியுள்ளது. அதில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் ரொக்கம் பெற்ற கட்சிகள், பத்திரங்களை வாங்கிய நிறுவனங்கள், தேர்தல் பத்திர எண், வங்கி வரியான விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் இடம்பெற்றுள்ளன. தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசின் இத்திட்டம் சட்டவிரோதமானது என்று கூறி தேர்தல் பத்திர விற்பனை நடைமுறையை உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 14 ரத்து செய்துள்ளது. மேலும் தேர்தல் பத்திரம் நன்கொடை தொடர்பான அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கிய எஸ்பிஐ வங்கிக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் எஸ்பிஐ வங்கி முழுமையான தகவல்களை வழங்காமல் இருந்தது. இதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது தேர்தல் பத்திரம் தொடர்பான அனைத்து விவரங்களும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டு விட்டதாக உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.